ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 13 எக்ஸ்ட்ரா எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல கதை பெருசா எதுவும் இருக்காது அண்ட் டைம் லைனும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் சீன் இல்லைனாலுமே கூட ப்ரோ எபிசோட் 13 ஒன்று இருக்காது, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்பீங்க. அதுல ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் சீன் இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஸோ போட வேண்டியது என்னோட கடமை, நான் போட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 13. நம்ம ஷீல்டு ஹீரோ நஃபமி இப்போ அவனோட வேர்ல்டுல தான் இருக்கான். ராஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷிக்கிகாமியா அவன் கூட தான் இருக்கு. சில பூக்களை எடுத்துட்டு நம்ம ஹீரோவா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ரஃப்டாலியா கூட ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையனை நம்ம தனியா விட்டுட்டு போறோம் ரஃப்டாலியா வருத்தப்படவும், கிளாரா அட்வென்ச்சர் லேடியா உங்களை பாத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். சூரிய உதயம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, அதை அவங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல டைம்லைன் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபீலோ பறக்க ட்ரை பண்றா, நான் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருதா. இந்த வேர்ல்டுல உன்னால பறக்க முடியாது, கீஸ்னா வேர்ல்டுல மட்டும் தான் உன்னால பறக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எப்ப மாஸ்டர் நம்ம கீஸ்னா வேர்ல்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்கும். எப்பவுமே முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம போனா நல்லா இருக்கும் ரஃப்டாலியா சொல்லவும், எனக்கும் அதே தான் தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ரீஷியா, எப்படி ஃபயரை பத்த வைக்கிறதுன்னு நீ கீஸ்னா கிட்ட அப்பவே கத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் அதே தான் திங்க் பண்றேன் ரீஷியா சொல்றா. கீஸ்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்னு ரஃப்டாலியா யோசிக்கவும், அவளும் மீன் பிடிச்சிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீஸ்னா கூட இந்த ஆர்மர் ஷாப்ல இருந்ததை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்லி ரீஷியாவும் சொல்றா. இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. இப்ப நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த போர்ஷனை வந்து ஸ்பிரிட்ஸ் கிட்ட வைத்ததுல நிறைய காசு இருந்திருக்கும். அவங்க காஸ்டியூமை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோன்னு கீஸ்னா சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையானதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ரஃப்டாலியா ஒரு துணியை பார்த்துட்டு ரொம்பவும் வெக்கப்பட்டு இருக்கா. ஓ, இந்த ஆர்மர் ஷாப்ல துணி கூட விற்கிறாங்களா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிற ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி கீஸ்னா ஒரு துணியை எடுக்கிறா. ரஃப்டாலியா நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கப்போ கீஸ்னா புரிஞ்சுக்கிட்டா. கவலையை விட்டுல நஃபமியை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவையே இப்போ ஹெல்ப் கூப்பிடுறாங்க. ரஃப்டாலியா இப்போ ஒரு பிரின்சஸ் மாதிரி வேற லெவல்ல வந்து நிக்கிறா. இதுல அழகா தான் இருக்கா, நான் இதை போட்டுட்டு சண்டை போட முடியாதுன்னு ரஃப்டாலியா சொல்லவும், உன்னோட ட்ரெஸ் நீளமா இருக்குன்னு தானே கவலைப்படுற, இதை லைட்டா தூக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி கீஸ்னா அதை மேல தூக்கவும், என்ன பண்ற அப்படின்னு ரீஷியா கேட்கவும், இது நஃபமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இப்போ அப்படியே ஒவ்வொரு காஸ்டியூமா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அதுல ஃபைனலா ஸ்விம் சூட்டையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. நான் ஏன் இதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரீஷியா கேட்கறா. கடைசியா ஒரு காஸ்டியூம் செலக்ட் பண்றாங்க. அது அவளுக்கு கியூட்டாவும் இருக்கு, ஃபைட்டுக்கும் சூட்டபிளா இருக்கும். ரஃப்டாலியாவும் சரி ஓகேன்னு சொல்றா. யாரோட ட்ரெஸ் நஃபமிக்கு பிடிக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்றா. இந்த சீன் நமக்கு ஆல்ரெடி எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. ஹே கீஸ்னா, நீ எதையோ சேஞ்ச் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, கிளாஸ் ஞாபகமா சில விஷயம் இருக்கு, சோ நான் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிருப்பா. மாஸ்டர் நான் எப்படி இருக்கேன்னு ரஃப்டாலியா கேட்கவோ, சூப்பரா தான் இருக்க, நீ கூட பார்க்க நெஞ்சக்கல் மாதிரி இருக்கிற ரிஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரோட ஆர்மர் பெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஆப்வியஸா என்னோடது தான், ஏன்னா இதுல தான் டிஃபென்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நஃபமி புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி கீஸ்னா நினைக்கிறா. இப்போ கீஸ்னா வேர்ல்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவளும் ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் கீஸ்னா கூட மோகியோ உட்காந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கா. கீஸ்னா இப்பெல்லாம் நீ ரொம்பவே பிஸியா இருக்கிற, நிறைய நேஷன்ஸ்குள்ள ஒத்துமையை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரீ டைம்ல இப்படி வந்து ஃபிஷிங் பண்றது நல்லா தான் இருக்குன்னு மோகி சொல்றா. ஆமா, அந்த இன்ஃபினிட் லேபிரின்குள்ள போட்டா எல்லாருமே சாகர வரைக்கும் அங்கதான் கிடப்பாங்கன்னு தெரியும், ஆனா நீ ஒருத்தி தான் தப்பிச்சு வந்திருக்க, பல வருஷமா நீ அந்த இடத்துல இருந்திருக்கிய, அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மோகி கேட்கவும், இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக் போகுது. ஃபர்ஸ்ட் கீஸ்னா அந்த இன்ஃபினிட் லேபிரின்க்கு போனப்போ ரொம்பவே பயந்தா. என் லைஃப் ஃபுல்லா நான் அந்த ஒரு தனி ஐலாண்ட்லயே இருக்கணுமா, இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டிருக்கா. சரி சர்வைவ் ஆகுறதுக்கு சாப்பாடு முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு அவ ரெடி பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இந்த கடல்ல மீன் இருக்குமா அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஒரு வழியா ஒரு மீனை பிடிக்கிறா. நெருப்பையும் ரொம்பவே ஈஸியா பத்த வைக்கிறா. இப்ப நெருப்பு இருக்கிறதுனால நான் எதை வேணாலும் ஈஸியா சமைக்கலாம் அப்படின்னு அந்த மீனை அவ சமைச்சு சாப்பிடுறா. ஆனா அவளுக்கு அந்த லெவலுக்கு குக்கிங் ஸ்கில் கிடையாது. இவ சமைக்கிறது அந்த லெவலுக்கு டேஸ்டா இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் மாறுது, ஆனா எதுவுமே டேஸ்டா இல்ல. இதுக்கு மேலேயோ பொறுக்க முடியாது அப்படின்னு ஒரு போட் ரெடி பண்ணி கடலுக்கு அந்த பக்கம் போனா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறா. பட் ஒரு கட்டத்துக்கு மேல கடல் முடிஞ்சிருது. அப்படின்னா இதுக்கு மேல போக வழி இல்லையா, திரும்பவும் இப்ப கரைக்கு நீந்தி தான் போகணுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீந்தி போறா. தனிமையிலே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு போர் அடிக்குது. ஒரு கட்டத்துல அவ சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. இல்ல எப்படியாச்சும் நான் இங்க இருந்து தப்பிப்பேன், நான் சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ முடிவெடுக்கிறா. ஒரு பால் இருக்கு, அதுக்கு அவ ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சு விட்டு, நான் என்னதான் சமைச்சாலும் அது டேஸ்டாவே இல்லை தெரியுமா. ஓ அப்படியா, நீ என்ன சொல்ல வர, சால்ட் போட்டு சமைக்கலான்னு சொல்றியா, கடல் தண்ணி இருக்கு, நான் எப்ப வேணாலும் சால்ட்டை கிரியேட் பண்ணலாம் தான், என்னது நான் இப்பவே பண்ணணுமா, சரிப்பா கோவப்படாத, ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த பால் கிட்ட பேசுறா. இப்ப சால்ட்டை கிரியேட் பண்ணி அதை போட்டு சாப்பிடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நீ சொன்ன மாதிரியே இது டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்னு அந்த பால் கிட்ட பேசுறா. இப்ப அப்படியே அவ பல வருஷமா அங்க சுத்திட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் வந்துட்டு அவ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது நஃபமியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மேல இருந்து கீழே விழுறத பாக்குறா. நான் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நின்னு போன என்னோட வாழ்க்கை திரும்பவும் மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கீஸ்னா அவளோட கதையை வந்து மோகி கிட்ட சொல்றா. அப்படின்னா தனியா நீ அங்க சர்வை பண்றதுக்கு உன் பார்ட்னர் தான் காரணமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எந்த பார்ட்னர் அப்படின்னு கீஸ்னா கேட்கவும், ஒரு குச்சியில ஒரு பாலை வச்சு அதுக்கு ஃபேஸ்லாம் வரைஞ்சு விட்டுருந்திய, கடைசியில அதை என்ன பண்ணன்னு கேட்கவும், நான் அதை கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு அந்த பால் எப்படியோ எனக்கு கியோவும் அதே மாதிரி தான், எப்பவும் என் கூடவே இருந்தான், சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா தான் இருந்தோம், ஆனா இப்போ அவனோட ஃபேஸை நினைச்சு பார்க்கும்போது கடைசியா அவன் வில்லத்தனமா இருந்த ஃபேஸ் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வருத்தப்படுறா. சின்ன வயசுல இருந்தே அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றா. ஏதாச்சும் ஹாப்பியான ஒரு மொமெண்ட் யோசிச்சு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கீஸ்னா கேட்கவும், ஒரு தடவை ஸ்பிரிட்டாடஸோட பவரை கொண்டு வரேன்னு சொல்லி அவன் போனா. திருப்பி வந்தப்போ அவன் மூஞ்சி பார்க்கணுமே செம காமெடியா இருந்துச்சு, என்னோட கண்ணாடி எங்க
கண்ணாடி எங்கன்னு தேடிட்டு இருந்தான். ஆனா அது அவனோட கண்ணிலேயே தாப்பா இருந்துச்சு. நானும் அவன் கிட்ட சொல்லவே இல்லை, அவன் தேடட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். கடைசியில அவன் மூஞ்சில தான் அது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் வந்து கேட்டான். அப்ப அவன் மூஞ்சி பார்க்கணுமே, செம காமெடியா இருந்துச்சு. தேங்க்ஸ் கிருஷ்ணா, உன்னாலதான் அவனோட ஸ்மைல் பண்ற ஃபேஸை என்னால ஞாபகப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. சரி டைம் ஆகுது, நம்ம போலனா கிளார்க்கும் மத்தவங்களும் நம்மள தேடி வந்துருவாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. எப்படியாச்சும் பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீலோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ தனியா ஜம்ப் பண்ணா கூட உன்னால அந்த மலையை தாண்ட முடியும், இந்த வண்டியோட ஜம்ப் பண்ணாதான் கண்டிப்பா விழுந்துருவோம் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. தனியா பண்ணா என்னால தாண்ட முடியுமான்னு கேட்கவோ, பறக்கிறதோ தாண்டறதோ வேற அப்படின்னு ரீஷியா சொல்றா. சரி நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லி ஃபீலோ அவங்கள கூட்டிட்டு போறா. ஃபிலோலியோவால பறக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும், ஹோஸ்ட் மட்டும் இங்க இருந்தா கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி நம்மள அழகா பறக்க வச்சிருப்பாள் அப்படின்னு ரீஷியா சொல்றா. ஆமா அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. ஹோஸ்ட் கூட நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, அதுலயும் முக்கியமா அந்த கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்லவும், வேண்டாம் அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா வைக்கப்படுறா. அப்படி என்னதான் நடந்துச்சுங்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் எந்திக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு இவங்க எல்லாரும் கேம்ப் போட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா ஹோஸ்ட் ஈட்ஸுக்கு கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கோன்னு ரீஷியாக்கு அட்வைஸ் பண்ணீங்களே அப்படின்னா என்ன, எனக்கு புரியல அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், அதை பத்தி பேசாத அப்படின்னு ரீஷியா வைக்கப்படுறா. எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஃபீலோ கேட்கறா. சொல்லாதீங்கன்னு ரீஷியா சிக்னல் கடவோ, ஓ சொல்லலாமா அப்படின்னு ஹோஸ்ட் சொல்ல போகவும், உங்களை சொல்லாதீங்கன்னு சொன்னான்னு ரீஷியா சொல்றா. மாஸ்டர் நஃபோமிக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும், வேண்டாப்பா விட்டுறேன் அப்படின்னு ரீஷியா சொல்றா. ரஃப்டாலியா காதுல போயிட்டு ஹோஸ்ட் அதை சொல்றா. ஓ அப்படியா, சரி ஓகே, ஆனா எனக்கு இன்னும் புரியல, அதை இதுக்குள்ள விடணும்னு சொல்லிங்களே அப்படின்னா என்ன, எனக்கு புரிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும், எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு ஃபீலோ சொல்றா. ரஃப்டாலியாக்கே புரியலனா ஃபீலோக்கோ புரியாது, தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்லவோ, ஓஸ்டாவா காதுல போய் சொல்றா. ஓ குழந்தை பத்துக்கிற ப்ராசஸா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்கவும், உடனே ரஃப்டாலியா ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. நான் மாஸ்டர் நஃபமி கிட்ட அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், அப்படின்னா நான் பண்றேன் அப்படின்னு ஃபீலோ சொல்லவும், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. குழந்தை பத்துக்கிறது தப்பா அப்படின்னு ஃபீலோ கேட்கவும், தப்புன்னு சொல்ல முடியாது, ஐயோ சரி தப்பு எதுன்னு எனக்கே குழப்பதே அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. லிமிட்டோட இருந்துகிட்டா போதும், அதுக்கு உனக்கு இன்னும் வயசு இருக்கு அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றா. போதும் இந்த டாபிக் நிறுத்துங்க அப்படின்னு ரீஷா சொல்றா. அப்படி அன்னைக்கு கேம்ப் ஃபயர்ல என்னதான் நடந்துக்குச்சு, 3 பேர் என்னதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபீலோ அதை சொல்லலான்னு போகும்போது டக்குனு ரஃப்டாலியா அதை ஸ்டாப் பண்றா. இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஹோஸ்ட் இறந்து போன அந்த இடத்தையும் இவங்க வந்து பாக்குறாங்க. அவளுக்காக தான் இவங்க அந்த பூவையோ கொண்டு வந்திருக்காங்க. ஹோஸ்டோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஹோஸ்ட் இறந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த போர்ட்டல் வழியா இன்னொரு வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. இப்பதான் அவளுக்கு ப்ராப்பரா இவங்க எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஹோஸ்ட் நின்னு பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலோட அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அண்ட் அவ்வளோதான் சாங்க போடுறாங்க. இந்த சீசன் 2ஓட அஃபிஷியலான ஃபைனல் எபிசோட் முடியுது. சீசன் 2 இதோட முடிஞ்சது. ஷீல்டு ஹீரோவின் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா எபிசோட்ல பெருசா எதுவும் கதை கிடையாது தான், பட் இருந்தாலுமே சும்மா வச்சிருக்காங்க. இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அது வந்ததுக்கு அப்புறமா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.